இப்போ எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட் அப்ளை பண்ணவங்க நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. இதில் வந்து நீங்கள் தனித்தனி அப்ளிகேஷன் போடலாம். அதாவது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்போ ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் தனித்தனியாக எக்ஸாம் எழுதணுமா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி கிடையாது. அதாவது நீங்கள் இப்போ உங்களோட குவாலிஃபிகேஷன் அந்த எக்ஸாமோட குவாலிஃபிகேஷன் ஒன்று தான் அப்படின்னா, அதாவது 10th ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் அதோட குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, அந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான். அதுக்கு நீங்கள் 10 அப்ளிகேஷனாலும் போட்டுக்கலாம். இப்போது நீங்கள் வந்து சதர்ன் ரீஜியனில் 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷனில் 3 அப்ளிகேஷன் போடுறீங்க. நார்தர்ன் ரீஜியனில் ஒரு 3 அப்ளிகேஷன் போடுறீங்க. அது எல்லாத்துக்குமே வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு எக்ஸாம் எழுதினா போதும். இதே மாதிரி தான் 12த்துக்கும் கிராஜுவேஷனுக்கும். ஆனால் நீங்கள் வந்து 10த்தில் 2 அப்ளிகேஷன், 12த்தில் 2 அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் லெவலில் 2 அப்ளிகேஷன் சொல்லி ஒவ்வொரு எஜுகேஷன் கேட்டகரிக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷனுக்கு தனித்தனியாக எக்ஸாம் எழுதணும். 3க்குமே போட்டிருக்கீங்கன்னா மூணுக்கும் வந்து ஒவ்வொரு எக்ஸாம் எழுதணும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.